ஸோ டோட்டலாக 8 ப்ரொனவுன்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் ப்ரொனவுன், அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பர்சனல் ப்ரொனவுன்ஸ் 3 ப்ரொனவுன்ஸ் இருக்குது. அடுத்து பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன்றது வந்து நம்ம ஓன் பண்ணுறதை மீன் பண்ணுறது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். தேர்ட் ப்ரொனவுன் என்ன சொன்னேன் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். இப்போ இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸும் எம்ஃபேட்டிக் இல்லை எம்ஃபசைசிங் ப்ரொனவுன்ஸும் ஒன்று தான், ஆனால் அதை யூஸ் பண்ணக்கூடிய இடம் மட்டும் வேறு அப்படின்னு சொன்னேன். ஃபிஃப்த் ப்ரொனவுன் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது திஸ், தட், தீஸ், தோஸ். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு வரப்ப ஈச், எவ்ரி ஒன், ஈதர், நீதர். ஈதர் நீதர் வந்து வரப்ப ஈதர் ஆர் நீதர் நாட் வரணும்னு அவசியம் இல்லை, அது கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இங்கே ப்ரொனவுனா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்லி ஈதர் அண்ட் நீதர், இந்த ரெண்டு ஒன்று மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து ஆல், போத், எனி, இது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் பார்த்தோம். வாட், ஹூ, ஹூம், ஹூஸ், விச், இது எல்லாமே வந்து இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். லாஸ்ட்ல பார்த்தது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இது வந்து எந்த கொஸ்டின் வேர்டாகவும் இருக்கலாம். லைக் ஹூ, வாட், விச், தட், இது எல்லாமே வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் தான். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை தி ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இன் த சென்டென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அந்த சென்டென்ஸில் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு கேட்கலாம். உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் ஒரு வேர்டை கொடுக்கலாம். அதில் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் இஃப் தி அண்டர்லைன்ட் வேர்ட் இஸ் அ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஆர் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இந்த இடத்துல வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆனால் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறப்ப, நீங்கள் அவ்வளோ வீடியோஸும் நீங்கள் பார்க்குறப்ப லாஸ்ட்ல ஐ டீச் அபவுட், ஏன்னா கன்ஜங்ஷன்றது வந்து உங்களுக்கு 7th பார்ட் ஆஃப் ஸ்பீச். நான் வந்து கன்ஜங்ஷன் டீச் பண்ணுறப்போ யூ வில் கெட் டு நோ வாட் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இஸ். இப்போவே வந்து மலைச்சு போயிடாதீங்க, பிகாஸ் கிராமர் இஸ் வெரி ஈஸி. நீங்கள் எப்படி பேசிக் மேக்ஸ் படிக்கிறீங்களோ அதே மாதிரி கிராமர் வந்து ஈஸி. ஸோ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கும் ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்டு வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனா இல்லை கன்ஜங்ஷனா அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தேன், ஐடென்டிஃபை தி எம்பசைசிங் ப்ரொனவுன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சப்ளை வித் சூட்டபிள் ரிலேட்டிவ் ப்ரொனவுன், இந்த கொஸ்டின் ஒரு பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. அது மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அந்த சென்டென்ஸ்ல எனி வேர்டு மேபி அண்டர்லைன்டு, ஏதாவது ஒரு வேர்டை அண்டர்லைன் பண்ணி இது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல ப்ரொனவுன் கொடுக்கலாம், அந்த ப்ரொனவுனை கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்புறம் நீங்க ப்ரொனவுன் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ப்ரொனவுன் அப்படின்னு கூட கேட்கலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நாளைக்கு அட்ஜெக்டிவ் டீச் பண்ணலான்னு இருக்கிறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு கிளாரிஃபை.